ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மலேசியன் காமெடி படமாக வெளியான அபிநயா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கர்ணன் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா இருக்காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்காரு. ஹம்சினி ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வச்சிருக்கிற ஒரு பொருளை இவங்க டச் பண்ணும் போது இவங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆகுறாங்க. அதாவது கர்ணன் உடல்ல ஹம்சினியும் ஹம்சினி உடல்ல கர்ணனும் கூடு விட்டு கூடு பாயிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இவங்களால மறுபடியும் அவங்களுடைய உடலுக்கே திரும்பி போக முடிஞ்சதா, அதுக்கான வழியை அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கர்ணன் ஹம்சினி இவங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக ஹம்சினி அந்த பாய் மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல கொடுக்குற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. ரெண்டு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலமா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் குழந்தைகளுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற ஒரு சோஷியல் மெசேஜை இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் பண்ணிருந்தாங்க. இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல கதை ஒரே இடத்துல தங்கிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இதே கான்செப்ட்ல நிறைய படங்களை பார்த்ததுனால ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா புதுசா எதுவுமே இருக்காது. நீங்க பிரெடிக்ட் பண்ற மாதிரி தான் எல்லா சீக்வன்ஸுமே இருக்கும். வில்லன் ரோல் ரொம்ப வீக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. கிரிஞ்ச் ப்ரோமேக்ஸ் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. குறைவான கண்டென்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. பிளாட் டீசென்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல கோட்ட விட்டுருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அபிநயா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.